Hey guys, this is Inian. So I am working as a Java developer for almost 2 years now. So I want to share the in-depth knowledge on Java. So before that, so ஒரு IT கம்பெனிக்குள்ள போகணும் அப்படின்னா என்னென்ன minimum skills you need. So first you should have a in-depth knowledge on at least one programming language. So ஒரு IT கம்பெனிக்குள்ள போகணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆச்சு இன்டெப்தா தெரிஞ்சிருக்கணும். பேசிக்ல வெரி ஸ்ட்ராங்கா இருக்கும். So I don't want to start the concepts of Java immediately, so I want to prepare some background in your mind before going to the concepts of Java. So இப்போ நம்ம ஜாவா படிக்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும், வாட் ஆர் த ப்ரீரெக்விசிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா absolutely nothing. You can start Java as your first programming language. இதுக்கு எந்த விதமான முன்னாடி சி சி பிளஸ் பிளஸ் அதெல்லாம் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் ஸ்டார்ட் வித் ஜாவா இட்செல்ஃப். மார்க்கெட்ல நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு, லைக் சி சி பிளஸ் பிளஸ் ஜாவா அண்ட் சோ ஆன். ஏன் நம்ம ஜாவா படிக்கணும், ஏன் சி சி பிளஸ் பிளஸ் எல்லாம் அவுடேட்டட் ஆச்சு, ஏன் அதை நம்ம இப்ப யூஸ் பண்ண போறது இல்லை, அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன் ஜாவா படிக்கணும் அப்படின்னா, ஜாவாங்கிறது ஒரு இன்டர்நெட் பேஸ்ட் அப்ளிகேஷனை உருவாக்குறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. அதே மாதிரி ஜாவாங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ். ஸோ இப்போ நான் டூ திங்ஸ் சொன்னேன், இன்டர்நெட் பேஸ்ட் அப்ளிகேஷன் அண்ட் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ இது ரெண்டை பத்தியும் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்னா என்ன, வாட் இஸ் பிளாட்ஃபார்ம்? ஸோ பிளாட்ஃபார்ம்னா இட் மே பி எய்தர் ஹார்ட்வேர் ஆர் சாஃப்ட்வேர் விச் அலவுஸ் த ப்ரோக்ராம் டு ரன். ஸோ ஒரு ப்ரோக்ராம் நம்ம கிட்ட இருக்கு, அதை எந்த இடத்துல ரன் பண்ண போறோம், இட் கேன் பி எய்தர் ஹார்ட்வேர் ஆர் சாஃப்ட்வேர். So that is called platform. For example, ஒரு கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட பிளாட்ஃபார்ம் என்ன, OS and its hardware like CPU or RAM, something like that. So platform independent அப்படின்னா என்ன, platform dependent அப்படின்னா என்ன. So here is the point, like C and C++ இது எல்லாமே platform dependent, but ஜாவாங்கிறது platform independent. So platform independent அப்படின்னா என்னன்னா, so for example I have a Windows machine. ஸோ இந்த விண்டோஸ் மிஷின்ல நான் டைப் பண்ற கோட், நான் கம்பைல் பண்ற கோட், இட் கேன் பி ரன்னிங் எனி அதர் ஓஎஸ். லைக் நான் விண்டோஸ்ல டைப் பண்ற ஒரு ப்ரோக்ராம், அதே சேம் ப்ரோக்ராம நான் லைனக்ஸ் மிஷின்லயும் போடுவேன், யூனிக்ஸ் மிஷின்லயும் போடுவேன், சோலாரிஸ்லயும் போடுவேன். ஸோ இட் வில் ரன். ஸோ தட்ஸ் கால்ட் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். இட் இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆஃப் எனி பிளாட்ஃபார்ம். இதே சி ப்ரோக்ராம் ஆர் சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இஃப் ஐ ரைட் அ கோட் இன் விண்டோஸ் மிஷின், ஸோ ஐ ஹாவ் டு ரன் தட் கோட் இன் Windows machine only. So generally பாத்தீங்கன்னா internet application, like you take any application like Flipkart, Google or whatever, so that will be running on Linux machine. So in the production it will be running in the Linux machine, because ஒரு Windows machine எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனால குறிப்பிட்ட அளவுக்கு தான் ரெக்வெஸ்ட் ஹேண்டில் பண்ண முடியும். But for example, if you take any real time application like Flipkart, so at a particular time it will, so there are like at a particular time multiple requests will come. So the Windows machine-ஆல அவ்வளோ request ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால we'll go to Linux machine. Linux machine-ல we can add around 64 microprocessor to process multiple requests. So அதனால தான் many real-time applications will be running on Linux. But the coders, the developers will use the Windows machine. Windows machine-ல தான் நாங்க கோட் டைப் பண்ணுவோம், but will take the same code and அதை அப்படியே Linux machine போட்டோம்னா அது அப்படியே ரன் ஆகும். So that is why we need a platform independent. So இதே C, C++ எடுத்துக்கிட்டீங்கன்னா, if you write a code in Windows, you will have to run the code in Windows itself. So it cannot run in Linux or any other OS. So that's called platform independent. So are you clear with this? So next, what did I tell? Internet application. So ஜாவாங்கிறது ஒரு இன்டர்நெட் அப்ளிகேஷனை உருவாக்குறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது. ஸோ அப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ அப்ளிகேஷன் இஸ் நத்திங் பட் ஒன் ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது, ஒரு ப்ராஜெக்ட் எப்போ சொல்லுவோம்னா, இஃப் இட் இஸ் இன் டெவலப்மெண்ட் ஃபேஸ் வில் கால் இட் அஸ் அ ப்ராஜெக்ட். ஸோ இஃப் இட் இஸ் லைவ் ஃபார் யூசர், ஸோ யூசர்லாம் இஃப் யூசர் கேன் ஆக்சஸ் இட், தட்ஸ் கால்ட் அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன்ல வந்துட்டு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஸோ ஒன் இஸ் ஸ்டாண்ட் அலோன் அண்ட் அனதர் ஒன் இஸ் இன்டர்நெட் பேஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ ஸ்டாண்ட் அலோன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்டாண்ட் அலோன் அப்படிங்கிறது உங்க மிஷின்ல மட்டும்தான் அதை ரன் ஆகும். ஸோ இட் இஸ் ஸ்பெசிபிக் டு ஒன் மிஷின். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹேவ் அ கால்குலேட்டர் ஆர் அலாரம் ஆர் கிளாக் ஆர் சம்திங் எல்ஸ், ஸோ இஃப் யூ டேக் தோஸ் அப்ளிகேஷன், அது வந்து
it will not communicate to some other machine. So that is specific to one machine. So for example, என்னோட லேப்டாப்ல வந்து I have a calculator application, so it will not communicate to any other machine. So இது வந்து வேற எந்த லேப்டாப்புக்கும் ரெக்வெஸ்ட் அனுப்பாது. So that's called standalone. So C++ la it is used to develop standalone application, and Java is used to develop internet application. So for example, if it is an internet application, it requires the internet to access that application, and it will send the request details through internet. So internet based application appadina it will be communicating to the server machine. So server அப்படிங்கிறது it's a place where நம்மளோட கோட் ரன் ஆகுறது, நம்மளோட ப்ராஜெக்ட் ரன் ஆகுற இடம் தான் சர்வர். ஸோ நம்ம மிஷின் வந்து கிளைண்ட் மிஷின். ஸோ இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன்னால ஒரு கிளைண்ட் மிஷின்ல இருந்து இதனால சர்வருக்கு கம்யூனிகேட் பண்ண முடியாது. இட் வில் பி ரன்னிங் இன் த கிளைண்ட் மிஷின் இட் செல்ஃப். இதே இன்டர்நெட் பேஸ்ட் அப்ளிகேஷன் அப்படின்னீங்கன்னா கிளைண்ட்ல இருந்து இட் வில் கனெக்ட் டு த சர்வர் மிஷின் அண்ட் இட் வில் எக்ஸிக்யூட் த கோட் தேர் அண்ட் இட் வில் give the output. So that's called internet based application. So Java is meant to develop internet based application. So internet based application liye there are two types. You pathina like there are two types: web supportive application, so that's nothing but a client side application, and web application, that is nothing but a server side application. So ஒரு application அப்படினு எடுத்துக்கிட்டீங்கன்னா, so இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. There are two types of application. What is it? Web supportive application. Web supportive application அப்படினா என்ன அப்படினா, so I told you right what is client machine and what is server machine. Server machine அப்படினா அங்கதான் நம்மளோட கோட் ரன் ஆகிட்டு இருக்க இடம். Client machine னா all users machine. So இப்போ web supportive application அப்படினா என்னன்னா, சர்வர் சைடுல இருக்க கோட் வந்துட்டு கிளைண்ட் மிஷினுக்கு வந்து கிளைண்ட் மிஷின்ல எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா அது வெப் சப்போர்ட்டிவ் அப்ளிகேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா கூகுள் அப்ளிகேஷன் இருக்கு. இங்க இது வந்து வெப் சப்போர்ட்டிவ் அப்ளிகேஷன், அதாவது கிளைண்ட் சைடு வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. இது எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, நீ ரைட் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா வியூ பேஜ் சோர்ஸ் பாத்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் த கோட் விச் ஹாஸ் ரிட்டன் ஃபார் கூகுள். ஸோ இது என்ன பண்ணுது, கிளைண்ட் சைடு என்னோட மிஷினுக்கு இந்த கோடே வந்துருது, இங்க வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ தட்ஸ் வை ஐ கால் திஸ் ஆஸ் a வெப் சப்போர்ட்டிவ் அப்ளிகேஷன் ஆர் கிளைண்ட் சைடு எக்ஸிகியூஷன் அப்ளிகேஷன். So web application அப்படினா என்ன அப்படினா, the code will be running, the code will be executing in the server machine itself. So server machineல தான் கோடே ரன் ஆகும், only the output மட்டும் இங்க வரும், output மட்டும் இங்க வந்து output மட்டும் டிஸ்ப்ளே ஆகும். So that's called web application. So you understand the types, right? So let's revise from the beginning. So if you want to get into IT company, you should have at least in-depth knowledge of any one programming language. ஸோ ஏன் நம்ம ஜாவா கத்துக்கிறோம் அப்படின்னா, ஜாவா வந்து ஒரு இன்டர்நெட் பேஸ்ட் அப்ளிகேஷனை டெவலப் பண்றதுக்கு யூஸ் ஆகுது, அண்ட் இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். பிளாட்ஃபார்ம்னா என்ன? பிளாட்ஃபார்ம்னா இட்ஸ் த பிளேஸ் வேர் ஆர் கோட் எக்ஸிக்யூட்ஸ். ஸோ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் அப்படின்னா என்ன? இட் கேன் பி எக்ஸிக்யூட்டட் irrespective of any OS. ஸோ நான் விண்டோஸ்ல கோட் டைப் பண்றேன், ஐ எம் கோயிங் டு டிப்ளாய் த கோட் இன் லைனக்ஸ் மிஷின், இட் வில் பி ரன்னிங் தேர். தட்ஸ் கால்ட் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். ஸோ அப்ளிகேஷன்ல ரெண்டு வகை இருக்கு, ஸ்டாண்டலோன் அண்ட் இன்டர்நெட் அப்ளிகேஷன். ஸ்டாண்டலோன் அப்படின்னா என்ன? உங்க கம்ப்யூட்டர்ல எக்ஸிக்யூட் ஆகுது, தட் இஸ் ஸ்டாண்டலோன். இட் வில் நாட் கனெக்ட் டு எனி சர்வர். இதே இன்டர்நெட்னா கிளைண்ட்ல இருந்து சர்வருக்கு கனெக்ட் ஆகி அங்க இருந்து எக்ஸிக்யூட் ஆகிறது தான் இன்டர்நெட் பேஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ இன்டர்நெட் பேஸ்ட் அப்ளிகேஷன்ல டூ டைப்ஸ் இருக்கு, வெப் சப்போர்ட்டிவ் அப்ளிகேஷன் அண்ட் வெப் அப்ளிகேஷன். வெப் சப்போர்ட்டிவ் அப்ளிகேஷன்னா ரெக்வஸ்ட் போகும்போது இஃப் அது கோடு வந்துட்டு நம்ம மிஷினுக்கு வந்து இஃப் இட் எக்ஸிக்யூட்ஸ் இன் அவர் மிஷின், so that's called web supportive application, and that's nothing but a client side executing technologies. And அதே மாதிரி web application அப்படினா என்னன்னா, சர்வர்ல எக்ஸிக்யூட் ஆகி only the output comes to our machine, so that's called web application. There are some terminologies you must know about this. So Java developer அப்படினு சொல்லணும்னா இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்படினா என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம்னா, so there are some terminologies like source code na enna, compiled code na enna, compiler na enna, interpreter, executable code அப்படினா என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். So source code அப்படினா என்ன அப்படினா the developer written code. ஒரு டெவலப்பர் ரைட் பண்ற கோடுக்கு பேர் தான் source code. compiled code அப்படினா என்ன அப்படினா compiler converted code. compiler அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், அது வந்து டெவலப்பர் ரிட்டன் கோடை வந்து கன்வெர்ட் பண்ணும். கன்வெர்ட் டு வாட்? லைக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கம்ப்யூட்டர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்.
0 and 1 அப்படிங்கிறது மட்டும் தான் கம்ப்யூட்டருக்கு தெரியும். ஸோ வாட் எவர் வி ஆர் ரைட்டிங் கம்ப்யூட்டர் ஒன்ட் பி அண்டர்ஸ்டாண்டிங். அதனால கம்பைலர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க ஜாவா பீப்புள். ஸோ வி யூஸ் தட் சாஃப்ட்வேர் டு கன்வெர்ட் அவர் ப்ரோக்ராம் டு மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் கோட். ஸோ அதுக்கு பேர் தான் கம்பைலர். கம்பைலர் அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் which will convert. ஸோ the converted code இருக்குல்ல அதுக்கு பேர் தான் கம்பைல்டு கோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்டர்பிரீட்டர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. ஸோ தட் இஸ் நத்திங் பட் சிமிலர் டு கம்பைலர். பட் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் கன்வெர்ட் லைன் பை லைன். ஸோ கம்பைலர் அப்படிங்கிறது இஃப் யூ கிவ் ஒன் ஃபைல் இட் வில் கன்வெர்ட் அட் ஒன்ஸ். அதே இன்டர்பிரீட்டர் கொடுத்தீங்கன்னா இட் வில் கன்வெர்ட் லைன் பை லைனா கன்வெர்ட் பண்ணும். தட்ஸ் கால்ட் இன்டர்பிரீட்டர். அதே எக்ஸிக்யூட்டபிள் கோட் அப்படின்னா என்ன அப்படின்னா the runnable code after like கம்பைலர் கொடுத்தாச்சு, கம்பைலர் வந்துட்டு நம்மகிட்ட கம்பைல்டு கோட கொடுத்துருச்சு, அதுக்கப்புறம் நம்ம அந்த கோட ரன் பண்ணலாம் இல்லையா, பிகாஸ் இட் வில் பி அண்டர்ஸ்டாண்டபிள் பை மெஷின். ஸோ வி கேன் ரன் தட் கோட். ஸோ தட் இஸ் நத்திங் பட் எக்ஸிக்யூட்டபிள் கோட். அதுக்கு பேர் தான் எக்ஸிக்யூட்டபிள் கோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் தான் வேர்ட்ஸ் யூ ஷுட் நோ. ஸோ இப்போ ஜாவா படிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஜாவால என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போறோம். ஜாவால நிறைய டெக்னாலஜிஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதுல என்னென்னலாம் மெயினா படிக்கணும் அப்படிங்கறத இப்ப சொல்ல போறோம். ஸோ ஜாவால வந்துட்டு 3 எடிஷன் இருக்கு. ஜாவா எஸ்சி, ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன் சொல்லுவாங்க, ஜாவா இ, ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன், ஜாவா எம்இ, ஜாவா மைக்ரோ எடிஷன் அப்படின்ட்டு 3 எடிஷன் கொடுத்துருக்காங்க. இதுல ஜாவா எஸ்சி அப்படிங்கறதுல என்னென்ன அடங்கும் அப்படின்னா கோர் ஜாவா. கோர் ஜாவா அப்படிங்கிறது எப்படி கோட் ஜாவாவை கோட் பண்ணணும், வெறும் சின்டாக்ஸ் எப்படி எப்படிலாம் எழுதுனா கரெக்ட் எழுதலாம் கரெக்ட் கிடையாது அப்படிங்கறத சொல்றதுக்கு பேர் கோர் ஜாவா. அதுக்கப்புறம் ஜேடிபிசி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியும் ஜாவா எஸ்சி அப்படிங்கிற ஒரு எடிஷன்ல அடங்கும். ஜேடிபிசி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு டெக்னாலஜி which we use to communicate to database. அது வந்து ஒரு டெக்னாலஜி. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஜாவா எஸ்சி. நீங்க ஜாவா எஸ்சி படிக்கணும், ஜாவா எஸ்சி அப்படின்னா கோர் ஜாவா ஜேடிபிசி இது ரெண்டும் தெரிஞ்சா நீங்க ஜாவா எஸ்சி முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஜாவா இ. ஜாவா இல என்னன்னா 2 டெக்னாலஜிஸ் இருக்கு மெயின் ஆனது, சர்வ்லெட் அண்ட் ஜேஎஸ்பி. சர்வ்லெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு டெக்னாலஜி which we use to process the request. அதுக்கப்புறம் இன்னொரு டெக்னாலஜினா ஜேஎஸ்பி. ஜேஎஸ்பி அப்படிங்கிறது ஜாவா சர்வர் பேஜ். அது வந்து டு பிரசன்ட் சம்திங் டு யூசர். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல அதுல டிசைன்லாம் எப்படி வராது அது எல்லாம் பாத்துக்கிறது ஜேஎஸ்பி அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி. ஸோ இந்த 2 டெக்னாலஜி தான் மெயினா ஜாவா இ, ஜாவா என்டர்பிரைஸ் எடிஷன்ல இருக்கிறது. ஸோ இது 4ம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஜாவா எம்இ அப்படிங்கிறது வெரி அவுடேட்டட், நோ ஒன் இஸ் யூசிங் இட். அதனால இதெல்லாம் மெயினா தெரிஞ்சுக்கணும். ஜாவா கோர் ஜாவா, கோர் ஜாவானா என்ன, சின்டாக்சஸ் அண்ட் சிமாண்டிக்ஸ், எதெல்லாம் ரூல்ஸ், என்னென்ன ரூல்ஸ் இருக்கு ஜாவால எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கிறது கோர் ஜாவா. ஜேடிபிசி அப்படிங்கிறது ஒரு டெக்னாலஜி which we use to communicate to database. Servlet is a technology which we use to process the request, and JSP is to presentation. JSP is for presenting something. So these are the things you should know in Java minimum. And then there are some frameworks which we are going to talk about that later. And I'm gonna tell you in the next video where are we going to use this technology like Servlet, JSP, JDBC. So where are we going to use, where in our project, in what place we are going to use this technology. So that things we are going to cover in the next video. And in next video we are going to explain on end-to-end flow of the real-time application. So don't miss to watch that. So that's all for today's video. So if you have any doubts or clarification, please drop your queries in the comment box. And if you like this video, subscribe it.